and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவி திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் புதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும். கர்த்தரின் பிரதான கட்டளையை சிரமேற்கொண்டு இதுவரை இந்திய தேசத்தின் சேவை தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் Go and tell somebody அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவ சமாதானம் உங்களிலே பெருகுவதாக. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி அவருக்கு சாட்சிகளாய் நற்கந்தங்களாய் ஜீவிக்க உங்களை பலப்படுத்துவாராக. இந்த நாட்களிலே உங்களுடைய ஜெபம் வேண்டி அதிகமாய் உங்களிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த நாட்களிலே மிகுந்த உபத்திரவங்களை ஊழியர்கள் சந்தித்து வருகிறார்கள். அநேகர் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய நாமம் இவை அனைத்தின் மத்தியிலேயும் உயர்ந்து வருவதற்காக ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். உங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழியர்கள் தேவனுக்கு
பிரியமாய் பாதுகாவலாய் காணப்படவும், விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்திலே முன்னேறி செல்லவும், உங்களுடைய அனுதின ஜெபத்திலே கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்திற்காக ஜெபிக்கும்படியாக உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய பிரயாணங்களுக்காக ஜெபியுங்கள், தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபியுங்கள். கர்த்தர் சித்தமானால் வருகின்ற மாதம் ஒரிசாவிலே நடைபெற இருக்கின்ற ஆலய பிரதிஷ்டைக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மிகவும் நேசம் எங்களுக்கு இருந்தபடியினால கிருபையின் தேவன் உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக காணிக்கையாக கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்டீர். மீட்கப்பட்ட நாங்கள் இந்த நாளில் உமக்கு சொந்தமாக இருக்கிறோமா, இல்லை என்றால் காரண காரியங்கள் சூழ்நிலைகளை காட்டி நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோமா என்பதை நாங்கள் தியானித்து பார்க்க, சிந்தித்து பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். என்னோடும் எங்களோடும் பேசும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நெகேமியாவினுடைய புத்தகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நெகேமியா தேவனுடைய ஆலயத்தின் அலங்கத்தை கட்டும்படியாக வருகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது. எருசலேம் என்பது சமாதானபுரம் அல்லது நீதிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. எருசலேமின் தேவன் யெகோவா அவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். அந்த இடம் பரிசுத்தமான ஒரு பூமி. அந்த பரிசுத்த பூமியினுடைய அந்த அலங்கமானது, கோட்டைகளானது என்ன செய்கிறது? உடைக்கப்பட்டதாக இருக்கிறது. இதை பார்த்த கேள்விப்பட்ட நெகேமியாவினுடைய மன பாரத்தை குறித்து நாம் அங்கே 1வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆம், அவன் அரசு உத்தியோகத்திலே இருந்தபடியினாலே அரசனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அவன் அந்த அலங்கத்தை கட்டி எழுப்பும்படியாக அவன் வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் எருசலேம். நீயும் நானும் எருசலேமாக இருக்கிறோம். புதிய எருசலேமுக்கு நேராக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். என் தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திற்கு செல்லுகிறோம். என்னுடைய இந்த எருசலேமாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கை, என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய அலங்கம் என்று எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது உடைந்த நிலையில் காணப்படுகிறதோ, சீர்கட்ட நிலையிலே காணப்படுகிறதோ, சிதலமடைந்து காணப்படுகிறதோ, சத்துருக்களும் விஷப்பூச்சிகளும் உள்ளே நுழைவதற்கு ஏதுவாக காணப்படுகிறதோ? கட்டி எழுப்பும்படியாக நம் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இங்கே எருசலேமினுடைய அலங்கம் கட்டும்படியாக நெகேமியா வருகிறார். நெகேமியா பணியை ஆரம்பிக்கிறார். தேவனுடைய ஒத்தாசையோடு எல்லா காரியங்களையும் ஜெபித்து தேவனுக்கு பயந்தவனாக அவன் இருக்கிறபடியினாலே அவன் ஆண்டவருடைய பணியை ஆரம்பிக்கின்றான். இந்த பணியை ஆரம்பிக்கின்றதான வேளையிலே அங்கே அவனுக்கு ஏராளமான எதிர்ப்புகள் இருக்கிறது. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். நெகேமியா 6:3, அப்பொழுது நான் அவரிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். இவன் கட்டி கொண்டிருக்கிறான். அந்த கட்டுமான பணியை நிறுத்தும்படியாக அங்கே ஒரு கூட்ட மக்கள் காணப்படுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் கட்டப்படுகின்றதான வேளையிலே ஏராளமான எதிர்ப்புகள், நிந்தைகள், அவமானங்கள் உண்டு. ஆண்டவருக்காக வாழுகின்ற ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ஒவ்வொரு கட்டடமாக இருக்கிறது. அந்த கட்டடத்தின் கல்லாக அமைகிறது. சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நீயும் நானும் கிறிஸ்தவளாய் வாழ்வதற்கு அநேக சங்கடங்கள், அநேக சவால்கள், அநேக அறைகூவல்கள் நமக்கு முன்பாக இருக்கின்றன என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இங்கே ஆண்டவருக்காக அலங்கம் கட்டுகிற நெகேமியா மிகவும் அவன் வேதனைப்பட்டதை கூட நாம் பார்க்கின்றோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிரிகளுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது இந்த கட்டுமான பணியை நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இங்கே 3 விதமான மக்கள் என்ன செய்கிறார்கள்? நெகேமியாவுக்கு விரோதமாக செயல்படுகிறதை பார்க்கலாம். அந்த 3 விதமான மக்கள் யார்? சன்பலாத், தொபியா, கேசிம். இந்த 3 பேரை குறித்து தான் நாம் அங்கே பார்க்கின்றோம். இங்கே இவர்கள் செய்கின்ற காரியம் என்ன? எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், யாரெல்லாம்
எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பதை இங்கே பார்க்கிறோம். ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேசேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். இங்கே 3 மக்களை ஆண்டவருடைய வார்த்தை முன்னிறுத்துகிறது. ஒன்று சன்பலாத். சன்பலாத் என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், சத்துரு ரகசியமாயிருக்கிறான். சத்துரு ரகசியமாயிருக்கிறான். தொபியா என்றால் யெகோவா நல்லவர்தான் என கூறி பின்பு யெகோவாவை மறுதலிக்கிறான். கர்த்தர் நல்லவர்தான் என்று சொல்லுகிறவன் கர்த்தர் விரும்புகிற பாதையிலே நடவாதவனாக இருக்கிறான். அதுதான் தொபியா. கேசீம் என்பது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை, ஆண்டவருடைய சிலுவை மரணத்தையும் பாடுகளையும் உயிர்த்தெழுதலை நம்பாத அந்த முகமதிய உலகத்தை சார்ந்தவனாக அவன் இருக்கிறான். ஆகையினால் தான் உயிர்த்தெழுதலின் மகிமையை மறுதலிக்கின்ற ஒரு மனிதனாக இங்கே காணப்படுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக அலங்கம் கட்டுகின்றதான வேளையிலே இவர்கள் செய்த காரியம் என்ன? நிந்தித்தார்கள். they despised. அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள், பரியாசம் செய்தார்கள். 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், நெகேமியா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரியேறி போனால் அவருடைய கல்மதில் இடிந்து போகும் என்றார். சோர்வடைய செய்யக்கூடிய வார்த்தைகள், பரியாசமான வார்த்தைகள். வேதம் சொல்கிறது துன்மார்க்கனுடைய வார்த்தைகள் பரியாசம் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லி. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கையில் உன்னை பரிகாசங்கள் சூழ்ந்து கொள்ளும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த பரியாசத்தை அவன் படிக்கட்டுகளாக எடுத்துக்கொள்றான் என்றுதான் நாம் இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். நீ பரியாசம் பண்ணுகிறாயா? பண்ணிக்கொள். என்னை பலப்படுத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய பணியை செய்வதற்கு உன்னுடைய பரிகாசமான வார்த்தைகள் எனக்கு ஒரு படிக்கட்டாக அமையட்டும். என்னை அவர்கள் கேலி செய்கிறார்கள். இந்த வேளையிலே நான் இருந்தால் என்னை பார்த்து நிந்தையாய் பேசுகிறார்கள், அவமானமாய் பேசுகிறார்கள். ஆண்டவருக்காக ஊழியர் செய்கின்ற பொழுது நான் வெட்கி கூனி குறுகிதான் வர வேண்டி இருக்கிறது. இல்லை, நீ ராஜாவினுடைய பிள்ளை, ராஜாவினுடைய ஜெயகம்பீரம் இடத்திலே காணப்பட வேண்டும். நிந்தையா, பரியாசமா, அவமானமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீ ஆண்டவரை நோக்கி பார்த்து நீ பலனடைவாயாக. ஆம், இங்கே நிந்தித்தார்கள். நான் நல்லது தானே செய்தேன், எனக்கு ஏன் இந்த நிந்தனை? நான் நல்லது தானே செய்தேன், எனக்கு ஏன் இந்த நிந்தனை? எலியா நம்மை போல பாடுள்ளவனாயிருந்தும் நிந்தையை அனுபவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தங்கியிருந்த வீட்டிலே குழந்தை இறந்து விட்டது. அதற்கு அவன் பொறுப்பாளி என்பதாக அங்கே பேசப்பட்டான். நிந்தனை. எனக்கு இதெல்லாம் எதற்கு? இந்த வம்பு எதற்கு? நான் பேசாமல் அமர்ந்து கொண்டு விடுகிறேன், எனக்கு இந்த தொந்தரவெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு உன்னுடைய பொறுப்புகளை நீ உதாசீனப்படுத்தி உதறித்தள்ள விரும்புகிறாயோ? இல்லை என்றால் ஏன் நான் இந்த சங்கடங்களை எல்லாம் சகிக்க வேண்டும், இவைகளை ஒரே தீர்வு எனக்கு வேண்டும் என்று சொல்லி தவறான தீர்மானத்திற்குள்ளாக நீ வருகிறாயோ? யாரோ சொன்ன வார்த்தைகளை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் ஜீவனை, ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கக்கூடிய உன் ஆத்துமாவை நீ அழிக்க முற்படுகிறாயோ? நிந்தை, என் ஆண்டவர் அனுபவிக்காத நிந்தையா நீயும் நான் அனுபவிக்க போகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், எத்தனையாய் நிந்திக்கப்பட்டார், எத்தனையாய் அவமானமாய் பேசப்பட்டார். அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவரை பார்த்து பிசாசின் மகன் என்று சொன்னார்கள், பேலியாளின் மகன் என்று சொன்னார்கள். பிசாசினாலே, அவன் பிசாசுகளின் தலைவினாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னார்கள். ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அவர் உணவருந்துகிறபடியினாலே இவன் ஒரு ஆயக்காரன், இவன் ஒரு பாவி என்று அவர்கள் பட்டம் சூட்டினார்கள். மக்களுக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார்.
ஆனால் அந்த நன்மைக்கு அவர்கள் நன்றி கூட்டம் நடத்தாவிட்டாலும் பரவாயில்லை, நன்றி கெட்டவர்களாக எப்படி நீர் ஓய்வு நாளில் இதை செய்யலாம் என்று சொல்லி ஆண்டவரோடு போராடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். பரியாசம், போர்ச்சேவர்கள் கூட அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவருடைய நெற்றியிலே அவருடைய சிரசிலே முள்முடியை வைத்து அடித்து கண்ணை கட்டி, நான் யார் உன்னை அடிக்கிறார் என்று பார்ப்போம் என்று சொல்லி நிந்தித்தார்கள். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவமானமாய் பேசினார்கள். ஆனால் எந்த பாடுகளும், எந்த நெருக்கங்களும், எந்த நிந்தைகளும், எந்த அவமான சொற்களும் என் ஆண்டவருடைய மெசியாவினுடைய திருப்பணியை நிறைவேற்றுவதற்கு தடையாக நிற்கவில்லை. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, உனக்கும் எனக்கும் வாழ்வளிக்கும்படியாக, உன்னையும் என்னையும் ஜீவனுள்ளோடைய தேசத்திலே சேர்க்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்கும் பணியை நிறைவேற்றினார். என்னை சொல்லிட்டாங்களே என்று சொல்லி கலங்காதே. எங்கள் அத்தை இப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, என் மருமகா இப்படி சொல்லிட்டா, என் மகனும் அவள் வார்த்தையை கேட்டு இந்த சட்டுன்னு இந்த வார்த்தையை சொல்லிட்டான், எனக்கு வேதனையாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே போட்டுவிடு. உன்னை குறைபட செய்கிற, உன்னை ஒருவேளை உன் வாழ்விலே நீ சுதந்திரமாய் செயல்பட முடியாமல் உன்னை சோர்வுக்குள்ளாக்குகிற எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவருடைய சிலுவையிலே கொண்டு வா. அந்த வார்த்தைகள் இல்லை என்றால் அந்த சொற்களினாலே உனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும், உனக்கு எதிரடையாக நேரிடக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் என் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். ஆம், நிந்தித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தடை செய்ய முடியவில்லை. கீழே வா, இறங்கி வா, ஓனோ பள்ளத்தாக்கிலே நாம் அமர்ந்து பேசிக்கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அவனோ மறுத்து விட்டான். நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் ராஜாதி ராஜாவினுடைய வேலையை செய்கிறேன். தேவ பிள்ளையே, நீ ராஜாதி ராஜாவினுடைய வேலையாள், நீ கட்டடம் கட்டுகிறவன். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய பண்ணையாக, மாளிகையாக நீ கட்டி எழுப்ப வேண்டியவன். ஒவ்வொரு கற்களை நீ எடுக்கின்ற பொழுது உனக்கு நிந்தையான சொல் சொல்லப்படலாம். கலங்காதே. அவருடைய வார்த்தைகளை கற்களாக நீ ஆண்டவருக்கு என்று கனிவான ஒரு மாளிகையை கட்டும் ஒரு கற்களாக நீ எடுத்துக்கொள். நீயும் நானும் அவமானப்படுகிறோம் என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். ஒரு அருமையான போதகர் தன்னுடைய பேராயரிடத்திலே சென்று, ஐயா, நான் இந்த உத்தியோகத்திலிருந்து நான் நின்று கொள்ள விரும்புகிறேன், என்னுடைய இந்த குருத்துவ பணி எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். ஏன் என்று பேராயர் கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், என்னால் முடியலையா, இந்த மக்களை சமாளிப்பதற்கு என்னால் முடியலை, என்னை அவமானமாக பேசுகிறாங்க, நிந்தையாய் பேசுகிறாங்க, நான் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவர் கேட்டார், உன்னை கன்னத்தில் அறைந்தார்களா, காரி துப்பினார்களா, உன்னை போ என்று சொன்னார்களா, உன்னை மலையிலிருந்து கீழே தள்ளிவிடுவதற்கு எத்தனம் பண்ணினார்களா, உன்னை கொலை செய்வதற்கு வழி செய்தார்களா? இல்லை 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 என்று சொன்னார். அப்படி என்றால் அது உனக்கு நிறைவேறும் மட்டுமாக நீ பணியை செய் என்று சொன்னார். என்னுடைய பொருள் என்ன? என் ஆண்டவருடைய பணியை செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய தடைகளை கண்டு கலங்கி நிற்காதே, நீ முன்னேறி செல். அந்த தடைகளுக்கு நோ சொல்லிவிட்டு நீ உன் ஆண்டவருடைய பணிக்கு ஆன் ஓ என்று சொல்லி நீ செல். ஓனோ பள்ளத்தாக்கு வா, உட்கார்ந்து பேசுவோம். எங்கே? பள்ளத்தாக்கிலே. நீ உயரமான இடத்திலிருந்து தேவனுக்கான உன்னதமான பணியை செய்ய வேண்டியவன். உன் வாழ்க்கையை உன்னதமான தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டி எழுப்ப வேண்டியவன். ஆனால் இங்கே உலகம் சொல்கிறதை, நீ கீழே வா, பள்ளத்துக்கு வா, கீழே வா, நாம் உட்கார்ந்து பேசுவோம். அவன் சொல்லுகிறான், ஓனோ பள்ளத்தாக்கு எனக்கு வேண்டாம், ஓனோ பள்ளத்தாக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் முன்னேறி செல்ல போகிறேன், ஆன்வர்ட் கிறிஸ்டியனாக நான் செல்ல போகிறேன், முன்னேறி செல்லும் நான் ஒரு வேதக்காரனாக செல்ல இருக்கிறேன். இந்த ஓனோ பள்ளத்தாக்கில் சமாரியன்
அந்த சமாரியன் ஒருவன் என்ன செய்கிறான், ஆசாரியனுடைய ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடை செய்யக்கூடிய ஆசாரியனுடைய மகனுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்கிறான். அங்கே ஒழுங்கீனமான முறைகேடான திருமணம் அங்கே நடைபெறுகிறது. இதை நெகேமியா 13ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த முறைகேடாக நடைபெறுகிற அந்த இடத்திற்கு, அந்த பள்ளத்தாக்குக்கு நீ வா. அது முறைகேடான இடம், ஒழுங்கீனமான ஒரு இடம், அது பள்ளத்தாக்கான ஒரு இடம். நான் நிற்க வேண்டியது உயர்ந்த என் ஆண்டவருடைய கன்மலையின் மேல் நான் நிற்க வேண்டியவன். அவருக்கென்று நான் பெரிய வேலை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நிந்தித்தார்கள். ஆம், இந்த 3 சத்துருக்களும் 3 எதிரிகளும், இந்த சன்பலாத் சத்துரு ரகசியமாயிருக்கிறார். இது மறைவான பாவங்களை எனக்கு சுட்டி காட்டுகிறது. என் வாழ்விலே மறைந்திருக்கிற பாவங்கள், மறைவான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி ஜெபித்த பக்தரை போல நீங்களும் நான் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அவன் மறைந்திருக்கிறான், அந்த எதிரி. என் வாழ்க்கையிலே மறைந்திருந்து என் தேவனுக்காக நான் வாழ்வதை தடை செய்கின்ற ஒரு எதிரி. மறைவான பாவங்கள். என்னுடைய வெளிப்படையிலே நான் ஒரு நல்ல ஒரு மனிதன், யோக்கியமானவன். உள்ளத்தின் ஆழத்திலே மறைவான பாவங்கள் பின்னி கிடக்கிறது. மறைவான பாவங்கள் ஏராளமாக இருக்கிறது. எண்ணத்திலே பாவம், சிந்தையிலே பாவம், செயலிலே பாவம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக பெரிய வேலை செய்கிறவர்கள், ஆண்டவருக்காக பெரிய வேலையை செய்கிறவர்கள். மறந்து போகாதீங்க. சன்பலாத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். மறைவான பாவங்களுக்கு நாம் விலகி ஓடுவ ஆண்டவருடைய உன்னத பலத்தை நாம் நாடுவோம். தொபியா என்று சொல்லுகின்ற பொழுது, யெகோவா நல்லவர் தான், ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருக்கு முதுகை காட்டுகிற மனிதர்கள், ஆண்டவருக்கு முகத்தை அல்ல முதுகை காட்டினார்கள் என்று சொல்லி எசேக்கியேலிலே நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பின்மாற்றத்தின் ஜீவியத்தை அது குறிக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருடைய மீட்பினாலே நான் மீட்கப்பட்டேன். ஆனால் இன்று அந்த மீட்பையும் நான் உதாசீனப்படுத்தி கொண்டு உலக காரியங்களிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்லுவாய் என்றால் நீ ஒரு பின்மாற்றக்காரன். ஆண்டவருக்காக வாழுவேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு கையடித்து கொடுத்த நீ இன்று ஆண்டவருக்காக நீ நிற்காமல், ஆண்டவருக்காக வாழாமல் உன் சுயம் ஆளுகிற பண்ணமாக நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாய் என்றால் நீ ஒரு பின்மாற்றக்காரன். கலப்பையில் கை வைத்தவர்கள் பின்னோக்கி செல்லக்கூடாது, பின்னோக்கி பார்க்கக்கூடாது. பிரிவான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே தொபியா ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை மறுதலிக்கின்ற ஒரு கூட்டம், ஆண்டவருக்காக வாழ தியாகம் செய்ய மனதற்றவர்களாக இருக்கிற கூட்டத்தை நாம் சார்ந்திருக்கிறோமா? ஆண்டவர் நல்லவர், எனக்காக மாண்டார், அதெல்லாம் உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் அவர் பிரியப்படி நான் வாழ மாட்டேன், அவருடைய சித்தப்படி வாழ மாட்டேன் என்று சொல்லி நான் விட்டு வந்த அதே பழைய பாவத்திற்கு, பன்றியானது எப்படி சாக்கடையிலே திரும்ப செல்லுகிறதோ அதை போல நான் அங்கே ஓடிக்கொண்டு நான் இருக்கிறேன் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக அலங்கம் கட்ட வேண்டியவர்கள், உன்னத வேலை செய்கிறவர்கள், பெரிய வேலையை செய்கிறவர்கள், உயர இருக்க வேண்டியவர்கள். உன்னுடைய வாழ்வானது, உன்னுடைய வேல்யூவானது மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். நீ கிறிஸ்துவனுடைய பிள்ளை, நீ கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன், கிறிஸ்துவனுடைய சிந்தையை நீ அணிந்தவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய தெய்வீக சுபாவங்கள் உன்னிலே காணப்பட வேண்டும். ஆண்டவர் வந்தது உண்மை, வாழ்ந்தது உண்மை. ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், இவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை வாயினால் நாம் அப்படி சொல்ல மாட்டோம், ஒரு சில கூட்டத்தார் அப்படி சொல்லுகிறார்கள். ஒருவேளை நீ ஆண்டவருக்காக வாழாமல்
ஜீவனுள்ள தேவனுடைய அந்த உயிர்த்தெழுதலை வீசாமல் நீங்களும் நானும் மனம் போல வாழுகிறவர்களாக இருப்போம் என்றால் நாமும் அதே கொள்கைக்குரியவர்களாகத்தான் நாம் காணப்படுவோம். என் ஆண்டவர் எனக்காக மரித்தார் என்று சொல்லுகின்ற அந்த காரியத்தை மறுதலிக்கிறவன் யார்? யாதொருவன் ஆண்டவருடைய ரட்சிப்பை மறுதலிக்கிறானோ, யாதொருவன் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளையும் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவன் மறுதலிக்கிறவனாக இருக்கிறானோ, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவனாக இருக்கிறவன் அவன் தேவனுடைய ரட்சிப்பை அவன் அவமரியாதை செய்கிறான். ஆண்டவருடைய பாடு மரணங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் ஜீவனுள்ள தேவனை அவன் என்ன செய்கிறான்? விட்டு தூரமாய் போகிறவனாக இருக்கிறான். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த குறிப்பிட்ட இந்த சமய கோட்பாடுகளை உடையவர்களைப் போலத்தான் நாம் காணப்படுவோம். ரட்சிப்பில்லாமல் மார்க்கம் இல்லையே, பரலோகத்திற்கான மார்க்கம் அதுதானே. இந்த ரட்சகர் எனக்காக வந்தார், எனக்காக வாழ்ந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார், இன்னும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற இந்த விசுவாசமானது என் வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக கட்டி எழுப்புகிற பணியிலே என் ஆண்டவரால் நான் பயன்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையாக அமையும். ஆப்பிரியமானவர்களே, சன்பல்லாத்தாக அல்ல, தொபியாவாக அல்ல, கேசேமாக அல்ல, என் தேவனுக்கான நெகேமியாவாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஆம், நிந்தனை கொடுக்கப்பட்டது, யுத்தம் செய்து தடை பண்ணினார்கள். நெகேமியா 4:7-8 எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். யுத்தம். ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அன்பு விசுவாசியே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக கட்டி எழுப்பப்படுகின்ற உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு யுத்தங்கள் உண்டு. உலகிலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் இந்த உலகத்திற்குள்ளாகத்தான் உங்களை அனுப்புகிறேன், ஆடுகளுக்குள்ளாக அல்ல, ஓநாய்களுக்குள்ளாக அனுப்புகிறேன். உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. திருச்சபையானது போராடும் திருச்சபை. முதல் நூற்றாண்டிலிருந்து இன்று வருமாக, இன்று மட்டுமாக திருச்சபையானது போராடி கொண்டிருக்கிறது. போராட்டம். ஆம் கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, உனக்கும் எனக்கும் ஆவிக்குரிய போராட்டங்கள் ஏராளம் உண்டு. நம்முடைய யுத்தம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகாதே. போராட்டத்திலே வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டவர். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உருவின பட்டயத்துடைய சேனைகளின் கர்த்தர் உனக்கு இருக்கிறார். முன்னேறிச்சல், முன்னேறிச்சல். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நெகேமியா சோர்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. பட்டயத்தையும் கையில் எடுத்தான். யுத்தமா, நானும் தயாராக இருக்கிறேன். ஒரு கையில் சாந்து கரண்டி, ஒரு கையில் பட்டயம். உன் ஆண்டவர் ஆவியின் பட்டயத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரே, ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறாரே. உன்னுடைய அனுதின ஜீவியத்தை கட்டி எழுப்புகின்ற அந்த வாழ்க்கையில் உன் சரியாக நடக்கும்படியாக, வேத வசனத்தின் வழியாக நீ நடக்கும்படியாக, ஆண்டவருடைய வசனமின் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாக நல்ல ஒரு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கொடுத்திருக்கிறாரே. பட்டயம் இல்லாமல் நீ செல்லுவாய் என்றால் நீ ஆண்டவருக்காக கட்டப்பட முடியாது. போராட்டத்திலே மாண்டு விடுவாய், மடிந்து விடுவாய், வீழ்ந்து விடுவாய். ஆம், வழிகளிலே அவரை நினைத்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தைகளை நினைத்து கொள்ளுங்கள். ஆபத்து காலத்திலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். போராடும் உலகத்திலே நாம் இருக்கிறோம். போராட்டங்களை கண்டு மறந்து விடாதே, போராட்டங்களை கண்டு கலங்கி விடாதே. உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆம், பொல்லாப்பு செய்தார்கள்.
6ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, அவர்கள் பொல்லாப்பு செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக வளருகின்ற ஒரு வாழ்க்கையில், ஆண்டவருக்காக கட்டப்படுகின்ற ஒரு வாழ்க்கையில் நிந்தை உண்டு, போராட்டங்கள் உண்டு, பொல்லாப்பு செய்யும் மக்கள் உண்டு. இவைகளெல்லாம் உன் ஆண்டவருக்காக நீ கட்டப்படுகின்ற அந்த கட்டுமான பணியிலே இவைகளெல்லாம் ஆண்டவர் கற்களாக உனக்கு கொடுக்கிறார், பயன்படுத்தும்படியாய். ஆம், சுவிசேஷ வேலைகளிலே ஏராளமான எதிர்ப்புகளை பார்க்கிறோம். பாரம் நிறைந்த இந்த ஊழியம், சுவிசேஷ ஊழியம் பாரம் நிறைந்தது. பவுலடிகளார் சொல்லுகிறார், அந்த சுவிசேஷ வேலை என்னுடைய கடமை என்பதாக சொல்லுகிறார். அதை செய்யாவிட்டால் நான் பிறப்பதை காட்டிலும் நான் அழிந்து போவது மேல் என்பதாக ஐயோ என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சுவிசேஷ பணிக்கு உனக்கு எதிர்ப்புகள் ஏராளம் உண்டு. ஆண்டவருக்காக வாழும் நிருபங்களாக நீயும் நானும் வாழ்ந்து காட்டுவதற்கு எதிர்ப்புகள் ஏராளம் உண்டு. உன் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பாடும் பாடலாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் சுவிசேஷகனாக நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கைகளை விளங்கச் செய்வதற்கு எதிரடையாக போராட்டங்கள் உண்டு, நிந்தை உண்டு, அவமானம் உண்டு. ஆனால் நீ தேவனுடைய பலத்தோடு நீ செய்கின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு கிருபை அளிக்கிறார். நெகேமியா 52 நாளிலே அலங்கத்தை கட்டி முடித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ தேவனுக்காக கட்டடம் கட்டுகிறவன், தேவனுக்காக கட்டுகிறவன். மேலிருந்து கீழே இறங்கி வராதே. மேலான நிலையிலிருந்து, உன்னத நிலையிலிருந்து, ஆண்டவருக்காக வாழுகின்ற வாழ்க்கையிலிருந்து தீயதாய் கேவலமாய் இருக்கின்ற கீழான வாழ்க்கைக்கு நீ பள்ளத்தாக்கு வாழ்க்கைக்கு இறங்காதே. நிந்தையை கண்டு பயப்படாதே, போராட்டத்தை கண்டு ஒதுங்காதே. பொல்லாப்பு செய்கிறவர்கள் அவருடைய பொல்லாப்பின் சகல காரியங்களையும் ஆண்டவர் அழித்து போடுவார். நீ ஆண்டவருக்காக கட்டி எழுப்ப முடியும். உன்னுடைய பணியிலே, உன்னுடைய ஊழியத்திலே, உன்னுடைய உத்தியோகத்திலே, உன்னுடைய சுவிசேஷ பணியிலே நீ ஆண்டவருக்காக முன்னேறி செல்ல வேண்டியவன். பின்னோக்கி பார்க்காதே. செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உமக்காக வாழுகின்ற வாழ்க்கை ஒரு கட்டுமான வாழ்க்கை. அந்த கட்டுமான வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுக்கு நிந்தைகள் உண்டு, அவச்சொற்கள் உண்டு, எங்களுக்கு போராட்டம் உண்டு, எங்களை மனமடியை செய்யக்கூடிய பலவிதமான நெருக்கங்கள் உண்டு, எங்களுக்கு பொல்லாப்பு நேரிடக்கூடிய பல காரியங்கள் உண்டு. இவை எல்லாவற்றின் மத்தியிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு, நாங்கள் மேலான வாழ்க்கையை விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்காக வாழும் வாழ்க்கையை விட்டு கீழ்த்தரமாக இருக்கின்ற ஓனோ பள்ளத்தாக்கின் வாழ்க்கைக்கு நேராக நாங்கள் வந்துவிடாதபடி, நான் பெரிய வேலை செய்கிறேன் என்ற உத்தரவாதத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களை படிக்கற்களாக நாங்கள் பயன்படுத்தி உமக்காக கட்டி எழுப்ப எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.